ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன் சிக்கன் மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையானது புதினா ஒரு பொடி, கொத்தமல்லி ஒரு பொடி, பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு. இது கூட வந்து நம்ம தயிர் ஒரு 3 ஸ்பூன். இது போயிட்டு நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம க்ரீன் சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி வந்துட்டேன். கொத்தமல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி, ஒரு 4 முந்திரி கூட போட்டுருக்கேன். இதில் ஃபைன் பேஸாக பண்ணி வந்துட்டேன். பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். போட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது என்ன பண்ணலான்னாக்கா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சுட்டு மூடி வச்சுட்டு கூட நாளைக்கு கூட நம்ம செய்யலாம். இல்லை 1 ஹவர் 2 ஹவர் நம்ம வச்சுட்டு நல்லா ஊறிட்டு இது மசாலா. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நம்ம ஒரு 2 ஹவர் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம செய்யும் போது பார்க்கலாம். இப்போ வந்து க்ரீன் சில்லிக்கு வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சு நம்ம ஒரு ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் 1.25 ஹவர் ஆச்சு. நம்ம 2 ஹவர் வச்சுக்கலாம், 3 ஹவர் வச்சுக்கலாம். இல்லை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ வந்து இது செய்கிறதுக்காக நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சி வச்சு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து சாம்பார் வெங்காயம். நான் வந்து இதுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம செய்த பிறகு உப்பெல்லாம் கரெக்டாக தான் இல்லை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து நம்ம மீதி அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நம்ம இந்த மசாலையிலே வேகணும், தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னாக்கா அந்த சிக்கனில் தண்ணி இருக்குது. அதனால இது அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வைக்கலாம். இல்லை இந்த மசாலா பத்தில் ரொம்ப சுக்காயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றினா டேஸ்ட் போயிடும். இது வந்து வேகட்டும். அப்படியே கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். நான் இந்த தண்ணி பூரா சுண்டணும். இப்போ வந்து நான் கம்மி பண்ணிடுறேன். மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்க தண்ணி ஊற்றல, சிக்கனில் இருக்கிற தண்ணி.
இப்போ வந்து நம்ம க்ரீன் சில்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் தண்ணியே ஊற்றல, வெறும் சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் இது. நல்லா சுக்காக வச்சு பாருங்க. இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுட சுட நல்லா கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது வந்து நம்ம சாம்பாரில் சரி இல்லை எதுலனா நம்ம ரசம் அதில் வச்சு நம்ம கச்சின்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் க்ரீன் சில்லி சிக்கன் செய்து பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.